ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ரெசிபி சாபுதானா ட்ரிங்க் தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ரமஜான் மாதம் வந்துருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா இஃப்தியாருக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுலேயும் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஹெல்த்தியும் கூட, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ட்ரிங்க்ஸை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா, நம்ம திக்கான பால் தான் ஊற்ற போகிறோம். அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது பால் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறது. இப்போ நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை. இதை நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்குவோம். நல்லா பால் பொங்கி வரவும் பாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சிக்கிறேன். இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி போட்டு நல்லா காய்ச்சிடுறேன் பாலை. அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில். நீங்கள் சுகர் போட்டே காய்ச்சிக்கோங்க. பால் காய்ச்சதுக்கப்புறம் சுகர் போட்டிங்கன்னா சுகர் தண்ணி ஆகிடும். இப்போ நல்லா காய்ச்சின பாலை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சிடலாம். இதுதான் வந்து ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வந்து வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப குளுமை கொடுக்கும். வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஜவ்வரிசியில் 3 டைப் வரும். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இது சாப்பிட்றதுனால நம்ம ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து நோன்பு திறக்கும் போது ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இதையும் நான் 1 கப் அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நல்லா கொலன்னு இருக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க வந்து குளுக்கோந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஜெல்லி, ஹோம்மேட் ஜெல்லி, இந்த ஜெல்லி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருப்பேன். அதில் வந்து இதுக்கான ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த ட்ரிங்க்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழித்து வந்து நான் பாலை எடுத்துக்கிறேன். இந்த பாலில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 3 சிட்டிகை அளவுக்கு நான் வந்து ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ அது சாபுதானா ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் ஜெல்லியும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னமும் திக்காகும் ஃப்ரிட்ஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோன்னா. இப்போ நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு ஒன்றும் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம், கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது இன்னமும் ஹெல்த்தியாகும். நான் இது ஒன்றும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு, குளுமாக்கிறதுக்கு சப்ஜா விதையை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த நோம்புக்கு. தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ சர்விங் கிளாஸில் வந்து நான் சர்வ் பண்ணிக்கிறேன். உண்மையிலே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டால் மட்டும் கிடையாது, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், டேக் கேர், பபாய். நோம்புலையும் சரி, தொழுகையிலையும் சரி, எனக்காக துவா கண்டிப்பாக செய்யுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.